வெல்கம் பேக் டு டிவிசம் சேனல். என்னைக்கு வெளியில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. முன்னாடியே ஒரு குண்டாமா உட்காந்துருக்கு. ஸோ அந்த குண்டாமாக்கு எந்த அப்ளை பண்ண போகிறோம் என்ன அப்ளை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் கைஸ். ஸோ அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் இதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் வர்றது டவுட் தான். ஆனால் இதுக்கப்புறம் ஃபன்னி கேம்ஸ் சொன்னால் தரமாக வரும். ஸோ இதுக்கப்புறம் டெய்லி வீடியோ வரும். முடிஞ்சாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படின்னு உங்களுக்கு தட்டி விட்டுருங்க. ஸோ ஏன் இவ்வளோ நல்ல வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் போக போக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ போக போக ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ வீடியோக்களை போலமா. சுரேகே சப்தான வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேயினாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயம் ஓகேங்களா. ஸோ அது அப்பாலப்பட்ட விஷயம். ஸோ இப்போ இருங்க கொண்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சாமிக்கு ஒரு கும்பிட போட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். கும்பிடு போடு சாமி. ஓகே, கேள்வி எந்த சைடு இருந்து வரும்னு தெரியல. என்ன எஸ்கேப் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு. ஏன்னா எனக்கே தெரியாது நான் என்ன எஸ்கேப் பண்ணணுன்ட்டு. எதனா ஒன்று அடிச்சு விட்றது தான். ஏன்னா ஃபஸ்ட்டாக மாறுறேன். யூடியூப்பில் வீடியோ பார்த்து கற்றுன்னு வந்துக்கிறேன் பாய். ஓகே, இல்லை ஏதோ கார் கணிக்கி சூப்பர் ரைஸ் ஐயம்பாடா அப்படா ப்ரோ பிளேயர் இப்படின்ட்டு தாங்க வாழ்க்கையை ஓட்டின்னு கிடக்கிறேன். நான் அடி வாங்கி சாவ போகிறேன் அப்படின்ட்டு எனக்கே தெரியும். ரைட்டர் மாப்பிள்ள மற்ற தேத்திக்கின்னு இப்போ போக வேண்டியதுதான். இன்னும் நம்ம ஹேண்டியை வந்துட்டு பார்க்கல. அதாவது ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் சேப்பு. ஸோ இப்போதைக்கு மேலே ஆண்டி காணும். இது இப்படி போட்டு எல்லாத்தையும் யூடியூப்பில் பார்த்து கற்றுன்னு வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. யூடியூப் எதுக்கு இருக்குது ஸோ அப்படின்ட்டுன்ற மாதிரி யூடியூப்பில் பார்த்து கற்றுன்னு வந்துட்டப்பா. அதில் பார்த்து ஒரு ப்ரோ பிளேயராக ஆகிற ஒரே ஆள்னா அது நம்ம டிவி தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ முடிஞ்ச சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தட்டி விட்டுருங்க. ஸோ அப்படின்னா இது ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் ஆப் இருக்குது. ஐயோ ஓப்பன் பண்ணால் ஓகே. இந்த கீ எடுத்து எங்கே எப்படின்னா சேஃபாக இங்கே போட்டு வச்சிரும் ஃபஸ்ட்டு. ஸோ ஆம்பர் எடுத்துன்னு அப்படியே ஆண்டி வருவாங்க. குடு 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 எங்கடா ஆண்டியை காணோம். ஆண்டி ஆண்டி போலாமா மேலே. ஐயோ வட்டாடா அம்மா தாயே எம்மா குண்டு கேள்வி எம்மா வாமா 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 எப்பா வாயா பாரா. எத்தனை நாள் பல்லு வெல்காமல் இருக்குமோ என்னமோ தெரில. அப்படி கிடக்குது டே. இந்த சுத்தியில் மட்டும் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களா. தக்காளி அடிக்கிற அடி மூஞ்சி இதில் பிஞ்சிடும். எந்த சைடு இருந்து வரும் கிளவி. ஓகே, அது எந்த சைடுன்னா ஒட்டும். இது ஓப்பன் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு எந்த எஸ்கேப் கன்ஃபார்மாகவே எனக்கும் தெரில. இதுதான் பண்ணுவேன் அப்படின்ட்டு எது கிடைக்குதோ அது பண்ண வேண்டியதுதான். ஸோ அதனால தான் ஓகேங்களா. ஸோ பசங்க கிளிக் பண்ணி விட்டுருணும். உள்ள விட்டா சாமியா எப்பா தாயா எதோ சாமி வந்து காப்பாற்றிக்கியா. ஓகே கேள்வி அந்த வந்து பேர் ரைட்டு அங்கே ஓப்பன் வந்து ஓ இப்படி நீ கிறுக்குன்ட்டு நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சூப்பர். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பாய். இல்லை அதுவே வச்சுக்கின்னு அதுவே இது சரி ரைட்டு. இப்போ அது அங்கே ஓப்பன் ஆட்டே எங்கள் அப்பா கிராணிக்கு மூளை பிச்சின்னு கிடக்குது. இப்போ எத்தனையோ பேர் மனுஷனை துண்டிருக்கும் போலக்கு மூளை துண்டில் போலக்குங்க. மூளை வளராமல் கிடக்குது. அங்கே ஓப்பன் ஒதுக்கி இப்போ திருப்பி தள்ளி அங்கேயே உக்காந்து இருக்கணுமா. எப்படி இருக்கும் அப்போ போதுரா ஏமா சாமி. அப்படி போயிடலாங்களா. ஸோ ஏஞ்சிட்டு இது இப்படி தள்ளிட்டு ஏம்மா கிளவி ஒன்றை தான் தேடின்னு இருந்தேன் இந்த இடத்துக்குன்னு அப்படியே கீழே போகலாம். டே ஓடுறா டே அப்பா சாமி. டே கொளுத்தி விட்றான். டே போடா எப்பா. டே எப்பா ஏன்டா சாமி உனக்கு வேறு எம்பிட்டு கேடு. உங்களுக்கு இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் என்ன இருக்குது இதில் எதுவும் இல்லை. ஸோ பிரச்சனை இல்லை. இது எங்கே போடணுன்னா கரெக்டாக இங்கே பொண்ணு இங்கே போட்டுடலாம். இதில் இன்ஜின் பாட்டு இருக்கா. இங்கே தான் எப்பவுமே இன்ஜின் பாட்டு இருக்குன்னு சொன்னானுங்க. கண்ணுக்கண்ணு ஒரு பாட்டு இருக்குது. இதை தூக்குவோம். கேள்வி எங்கே வரான்னு தெரில. அம்மா சாலி கையில் உருட்டு கட்டி மட்டும் டைட்டாக வச்சுன்னுக்குறேன். மாட்டினா எப்படி பட்டாரும் வைப்ப போலுக்கு. சரி விடு. வா 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 வா. எத்தனை நாள் நான் வேணா பேஸ்ட் வேணும் வாங்கிட்டு வந்து தரேன். சரி அந்த வாயை திறக்காது. காலில் கூறு வரேன். அவ்வளோ கொடூரமாக இருக்குது. எங்கேருந்து வேற ஓடி ஏன்னா ப்ரோ பிளேயர் மாரி ஆடுறேன். ஆனால் எனக்கு தெரியும் இத்து போன பாடு யாருன்ட்டு. அம்மாடி கிளவி வந்துச்சு நினச்சிக்கோங்க கொஞ்ச நேரத்துல. கிரிட்டுன்னு விளாட்றப்பா. எனக்கே இல்லை நானே யோசனை பண்ணுறேன் ப்ரோ பிளேயரானா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் வந்ததுன்னா லைக் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் பார்த்ததுன்னா தெரிஞ்சது. நான் யூடியூப்பில் பார்த்து வந்தேன்ல. ஸோ அதனால் எனக்கு தெரில. ஸோ அதனால் நான் கேள்வியாகவே பார்க்குறேன். ஏம்மா தாயே எங்கேம்மா இருக்கிற மேலே வச்சா நான் வரல. ஸோ என்ன பண்ணலாம், இதை தள்ளி விட்டு
போகலாம். ஓகே வரட்டும். ஆண்டி ஆண்டி கொஞ்சம் கீழே வாங்க ஆண்டி. சாரி அந்த சைடு போங்க ஆண்டி. நம்மளுக்கு இந்த சைடுனா வேலை இருக்குது ப்ரோ. வேலை எதுவும் இல்லையா? ஓகே பிரச்சனை இல்லை. வேலைன்னா லைக் என்ன பண்ணுறது? ஓகே அதை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே போகலாம். இதை இப்படி தள்ளி விட்டு இங்கேனா இருக்குது ரிமோட் இருக்குது. ஸோ ரிமோட் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ரிமோட்டை தூக்கி கிராணி தலையிலே அடிக்க வேண்டியது தான். ஸோ ரைட்டு இப்போதைக்கு நம்மளாம் எனக்கு வச்சிருக்குது ஆம்பர் வச்சிருக்கு, காக்காக்கான ஃபுட்டு வச்சிருக்குது. ஸோ இதை தூக்கின்னு என்ன பண்ணலாம்? இது ஓப்பன் பண்ணிட்டு இங்கே தானே இருக்கும் போகிற இடத்துல. ஓகே இங்கே தான் காக்காக்கான ஃபுட்டு இருக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டு ஆண்டி பெல் அடிக்குது பேர் வாங்கோ. இந்த கிளவிக்கு யாருனா இது இருந்தால் குடிங்க. ஐயோ இப்போ பேசி இந்த எவனா வாங்கிட்டு வந்து குடிங்க. ஐயோ இத்தனை நாள் ஆடுறீங்க எவனா அதை நோட் பண்ணிங்களையா? நான் தெரியாம தான் கேட்குறேன். வாய் அந்த அக்கௌண்ட் அடிக்குது அது இது. இதில் வேறு கிட்ட வந்து கிசு தான் கொடுக்குமா அது. டேய் ஏண்டா பசங்களா டேய் அதெல்லாம் வாங்கிட்டாடா உயிர் வாழ்றீங்க இன்னும். ஓகே காக்கா கிட்ட என்ன இருக்குது? தேவையானதான் அதை அங்கே போட்டு இது இப்படி தூக்கின்னு அப்படியே போக வேண்டியதுதான். இதோடு ஓப்பன் பண்ணிட்டு கிட்டுன்னு போ மாப்பிள்ள ஓடு. ரைட்டு சூப்பர். இப்படி தான் இருக்கணும். இப்போ தான் ப்ரோ பிளேயர். இப்போ தான் நானே ஒரு ப்ரோ பிளேயர் தரமாக விளாட்றேன். ரைட்டு இதை இப்படி தள்ளிட்டு இங்கே ஒரு ஒயர் இந்த கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு போகலாம். இங்கே போயிட்டு கரெக்டாக இதை தூக்கி இங்கே இப்படி போட்டுடலாம். இப்படி போட்டு கிளவி இப்போ இங்கே வரட்டும். ஸோ இங்கே வரும்போது ஒரே எஸ்ஸு தக்காளி. ஸோ அப்படி எப்படி தின்னா உஷேன் போல்ட் தம்பி பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்தமாரி போகணும். இப்போ நம்ம ஸோ என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு இது வரும் அதை கட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? கிளவி எங்கே போகிறான்னு தெரியல எனக்கும். கேள்வியே காணும். இப்போ என்ன பண்ணலாம்? ஒரே ஓட்டம் ஓடுறா தம்பி. டே மேலே ஓடு 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 நிற்காதப்பா தம்பி. வாங்கினேன்னு வையா தொடக்கத்துலேயே உயும் ஓடு ஓடு ஓடு. அவ்வளோதான் சூப்பர். இப்படி தான் இருக்கணும். இப்போ தான் ப்ரோ பிளேயர் நிரூபிக்கிறேன். சூப்பர். உள்ள என்ன இருக்குது? தேவையானதான் இதை இப்படி தூக்கி போட்டு இதை இப்படி எடுத்துகிட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இதையும் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஓடுறா. டே ஓப்பன் பண்ணுறாப்பா. கிளவி எடிக்கிற இதை இப்படி கீழே போட்டு ஆம்பர் எத்தனை ஓட்டிடலாமாங்க? சூப்பர். இப்போ கிளவின் சைடு வரட்டும். முடிஞ்ச ஆம்பர் தூக்கி ஓடிடலாம். ஓகேங்களா? பின்னாடி ஒருத்தர ஓடுறா. டே தம்பி போயிடுறாப்பா. டே முச்சு விட்றோடா கிளவி. எப்பாடி நல்ல வேலை பையன் ஒடியாந்தான். இல்லைன்னு என்ன நடக்க வேண்டியது? கேள்வி கொளுத்தி விட்டுருப்பா. கேச்சிச்சுரா சாக்குன்னுட்டு. இப்போ இங்கே என்ன இருக்குது? ஆம்பருக்கான வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதை எடுத்துக்கலாம். கேள்வி வந்துட்டாலான்னாங்க. போயிடலான்னு நினைக்கிறேன். இல்லை போனால் அப்புறம் கிசு போகுது. மூச்சிக்கிட்டு வந்து பட்டாருன்னு ஒரு ரேட் இடிப்பா. ஆனால் நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்ஜினுக்கான பாட்டு கேச்சிச்சு, மேலே சேஃப்டி கேச்சிச்சு, வேறு இன்னும் நிறைய பொருள் தேவைங்க. இப்படி பண்ணால் கூட ரொம்ப லேட்டாக உங்களுக்கு பாய். இப்போயும் 8 நிமிஷம் ஆயிடுச்சு. கிளவி இருக்கியா? போயிட்டியா? கிளவி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போகலாமா? ஓகே போகலாம். ஓகே சரி போகலாம். சேஃப் தான் நினைக்கிறேன். இதை தூக்கி இப்படி போட்டு அப்படிங்க வந்து இதை இப்படி போட்டு மேலே போய் சேஃப் கீ இருந்துச்சு. ஸோ இங்கே தான் இங்கே சேஃப் கீ போட்டேன். சேஃப் கீ எடுத்துன்னு போயிடலாம். போராடி தம்பிடி. ஏன் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இதுக்கு எனக்கு அட்டப்பங்கூட இது போனோம் குஸ்காங்களா. இந்த கீ எத்தனை வேஸ்ட் தான் போல். ஆம்பர் இதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்ல. இப்போ நம்மளுக்கு இன்னும் என்ன தேவை? ஸோ கோடு ஒன்று தேவை. இந்த எஸ்கேப்பர் தான். லைக் அது பேர் என்ன சொல்லுவாங்க? டோர் எஸ்கேப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சோண்டு பொருள் தான் தேவைன்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சு. ஓகே ஃபைன். ஸோ கஷ்டப்பட்டு விளாட்றேன் அப்படின்லாம் சொல்லும்போது இதே தான் ப்ளே பண்ணி நீ இருக்கேன். இன்னும் கிராணிக்கிட்ட உதவாங்களா? அது ஒரு பெரிய விஷயம். இப்போ என்ன பண்ணலாம்? புக்கு போய் எடுக்கலாங்க. இப்போ தானே இப்போ புக்கு தான் நம்மளுக்கு தேவைப்படும். இது கன்னுக்கான ஒரு பாட்டு. ஸோ இது எடுத்துன்னு போய்ட்டு கன்று எடுக்கிற இடத்துல வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன எல்லா இடத்துலையும் மேலே செக் பண்ணி வச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல பார்க்கல கரெக்ட். ஸோ அது இப்போ போய் பார்க்கணும். இப்படி போட்டு இப்போ கிராணி இங்கே வர வைக்கலாம். ஓகேங்களா? இந்த இப்படி எடுத்து ஓகே இங்கே போட்டு கிராணி வர வைப்போம்.
கிளவி கிளவி ஒடியா 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 ஒன்றை தான் யோசிச்சுன்னு வந்தேன். உன்னை யோசிச்சு நான் உன்னை காதலிச்சு இந்த பார்த்தாய வர கிளவி வருது. பார்க்கணும் பார்த்துடுச்சு கிளவி நம்மளை பார்த்துடுச்சு. ஓடு 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 ஓடு. இதுக்குன்னு இன்னும் நான் கிவி தேவைன்னு தெரியல. அதுக்கு கோடு ஒன்று தேவை, பேட்லாக் கீ ஒன்று தேவை. அப்புறம் அது பேர் என்ன பாய் போங்கடா. இதுக்காட இவ்வளோ தூரம் வந்தேன். கிளவி ஒடியா எங்கே இருக்கிற? ஸோ அதை அழைச்சி விட்டு வந்துடலாமா எல்லாம்? போடுறா தம்பி டே. என்னடா இது? அடே உங்க அப்பனும் ஒதுக்கிட்டே அப்படியே கிளவி இப்படியே வருவேன். இதெல்லாம் தப்புன்னு ஒன்று தேரல உனக்கு. உனக்கு எதாவது கேட்டலாம் வாயை கொளுத்து விட்டுரும். கண்ணு கூறி எது கிடைக்கலடே. பொக்குன்னு வந்துருச்சு எனக்கு. பொக்குன்னு ஆச்சு 2 நிமிஷத்துல. ஆட்டா உங்க அப்பனும் உதைக்க. பையா பையா ஐயா உயிர் வாழ்றதுன்னு ஆசை இல்லையாருண்ணா உனக்கு? இல்லை கிராணி கையில் உதவணும்னு ஆசை வந்துருச்சா? இப்போ புக் எடுத்துறா. ஓடிடுறா. தம்பியே ஓராடி ஏன்டா கத்த வைக்கிறடே நைட்டா. ஐயோ இந்த கிளவி வேற பின்னாடியே ஓடிடுறாளே. கிட்ட மாட்டிக்கிட்டு நான் ஒரு அவசரப்படுறேன். டேய் உன் கண்ணு போடாடி அப்படி போடா. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒரு அவசரப்படுறேன் பாரு. அப்போ கூட சவுகாச்சு வச்சுனுங்களா என் நேரம் போ. இப்போ இருந்து ஒருண்டா தம்பியா. இப்போ குருட்டுன்னு ஓடணும். தக்காளி பொறட்டா மாதிரி நின்று உள்ளோடு இதை வச்சு விட்டு ஓடி. ஐயோ வராளே எங்க போனாலும் வந்து நேக்கிறாளே. எம்மா தாயை என் சைடுமா வர வாமா. எங்க போனாலே உயிரை எடுக்கிறதுக்கு ஒன்று நின்றுக்குதுடா. எந்த கேம்ல போனாலும் எனக்கு உதைக்கிறதுக்கு மட்டும் இல்லை இல்லை நிற்கிறானுங்களா. அதை போக்கடா அப்பால ஏழை உதைக்க உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அந்த கீ எப்போ போடணும். அது வரைக்கும் கிராணி கூட விளையாட வேண்டியது. அப்படியேம்மா தாயே வாமா. 2 பேரும் ஓடி பிடிச்சி விளாட்லாம். ஓடியா ரங்கம்மா. ஓடி பிடிச்சி விளாட்லாமா. ஓடியா கங்கம்மாலாம் இல்லை. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா கிட்ட வருது பேர் வைக்கல. நிற்கிறேன் ஏன்னா மட்டும். ஓ தம்பியா ஒரு டைம் கூட உதவாங்காமக்கிற பட்டாரம் வச்சு தூங்க வைக்க போகிறா. பேர் நம்ம வைக்கலாம். ஸோ கிளவிலாம் ஓல்டு. ஸோ நம்மள ஒன்று புதுசாக வைக்கலாம். என்ன பேர் கமெண்டில் நானே ஒன்று சொட்டை கிளிவே நல்லா இல்லை. சிச்சி சொட்டைனா ஐயோ அப்பா மூளை மூளை இல்லை தான் டெஃபினெட்லி. அது எனக்கு ஒரே இடத்துல 35 ரவுண்ட் அடிக்குது. கிளவி ஐயோ அம்மாடி அப்பா எனக்கு மூளை இல்லாமல் போய்ட்டுருக்கும். இப்போ கிளவி ஓடிவா இல்லாமல் ஓடிவா. ஓடி கிளவி கால்கி இல்லாமல் வலிக்காதா உனக்கு? வயசாகி போய் 80 வயசாகிட்டு இருக்கோம். பின்னாடியே ஓடியாடுது போய் உங்கள் ஒப்பனும் உதைக்க அந்த காலிலே சுடுங்கடா. எவனா கண்ணு எடுத்துடி. இந்த கண்ணுக்கிண்டலாம் இருக்கும். அதெல்லாம் பேச்சுக்கு தான் போல கண்ணில் காட்ட மாட்டேன்றானு. ஏம்மா தாயை கிட்டவா. நான் சொல்லுன்னு ஒரே ஓட்டமாக மேலே கீ போட்டுக்குது. உங்கள் ஆயாவா உங்கள் தாத்தாவா இல்லை உங்கள் மாமனாரா? அதுக்கிட்ட போய் கீ எடுத்துக்கிறேன். கீ போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஓடியம்மா. இவன் வேறு லாக் பண்ணி விட்ருவோம் போல் கூட. இந்த கீ எடுத்துக்கினே இப்படி போகணும். எம்மா தாயை எந்த இருந்து வர. ஓடிவா ரங்காமல் ஓடிவா. இப்படி தம்பாய் கேள்வி கூட்டு போகிறதாக்குது. இப்படி தம்பாய் சமாளிச்சுன்னுக்கிறேன். தெரிஞ்சுக்கியா? தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. சமாளிக்கிறது எப்படிட்டு என்கிட்ட கற்றுக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்பா தூக்கி அப்படி குதிரா. அவ்வளோதான்டா ராசா. ஒரு செகண்ட் இருக்கு. ஓகே சார் தானே காதை லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சு. சின்னது வெப்பன் கீ தேவையான கீ தான். சரி தூக்கி போட்டு இது இப்படி எடுத்துக்கினேன். கிருட்டு கரெக்டாக இருந்தால் பொரட்டா. அப்படி இது கீழே போயிட்டு வரட்டா அப்படின்ட்டு என்ன பண்ணால் இப்போ இங்கே ஒன்று இருக்கும். இங்கே இருக்கிற பேர் கிறுக்குன்னு வைக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒன்று ஓடும் பாருங்க. லெப்னு ஓடுது பாரு. இப்போ இது எந்த சைடு ஓடிச்சுன்னு தெரியல. சரி நம்ம கிருட்டுன்னு மேலே போயிட்டு அதை போட்டு என்ன பண்ணலான்னா ஐயோ அம்மா தாயடி அம்மாடே இதை போட்டு ஒரே ஓட்டம் ஓடிடலாமா? சரி என்ன பண்ணலாம்? இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணும். இதுக்குள்ளே என்ன இருக்குது வரலன்னு நினைக்கிறேன். ஓடியாரா தம்பிடே. தம்பி கீழே குச்சி உள்ள ஓட்டுரு. ஸோ இது ஒன்று கிடைக்குது. ரைட்டு. அடுத்து என்ன
தம்பி நாங்களாம் அப்பயே ப்ரோ பிளேயர், ஃப்ரீ ஃபயரில் மட்டும் தான் நாங்கள் ப்ரோ பிளேயர் நினச்சிக்கலாம். கிராண்டில் யூடியூப்பில் பார்த்தோம், இதில் ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளுக்கு டைம் தெரியல அதான்ப்ப. ஸோ கிளவி இப்போதைக்கு எந்த எடுத்து போய்க்குதுன்னு தெரியல. கிளவி நான் பார்க்கவே இல்லையே, அப்பயே ஓடிச்சு ஒரு ஓட்டம். உசேன் போல்ட் தம்பி ஆட்டம் வருது பின்னாடி ஏன்னு கத்திக்கின்னு. ஏம்மா ரங்கம்மா அவன் மூஞ்ச கட்டேம்மா தாயே. ஏய் எப்பா ஓ அந்த மூஞ்சு அப்படியே நாமோ அது பேர் என்னப்பா சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் மூஞ்செலாம் காட்ட மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா என்ன பண்ணுறது, வெப்பன் கீ வேணும். இது இப்படி போட்டு ஐயோ மாப்பிள்ள உன்னை கீழே போட்டா போறாடி. அவள் வந்துடுவாடா அந்த கிளவி வந்தால் நான் அங்கேயே வச்சு குங்குவாடா. எப்பா சாமி டேய் இந்த கீ எடுத்துக்கும். ஸோ கிளவி வரலான்னு போய் பார்ப்போம். ஏம்மா கிளவியா, ஏம்மா கிளவியா, உன் புருஷன் வரேன். இதுனடா ஏன் இங்கே பாருங்களாடா, நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் பாய். இங்கே பாரு இங்கே ஒரு மூஞ்சி இருக்கியா, யாராவது நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே பாருங்க, இது ஒரு மூஞ்சி, இது ஒரு வாய், இது ஒரு கண்ணு, இது ஒரு கண்ணு, இது என்னமோ ஒரு வாய். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு ஓனா மூஞ்சி மாதிரிக்கு இது பார்க்க. ஸோ மற்றபடி இது ரிசர்ச்லாம் பண்ணிங்கன்னா தலைவில் வந்து அங்கே ஒரு மூஞ்சி இங்கே ஒரு மூஞ்சி இருக்குது. அப்படியே போனீங்கன்னு வைங்களேன், அப்படியே போனீங்கன்னா இங்கே ஏதோ ஒன்று வரைஞ்சி வச்சுக்கிறானுங்க. கண்ணை மட்டும் கண்டா அப்படியே கிரிக்கி வச்சுக்கிறானுங்க மட்டும் தெரியுது, அதில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் நம்மளாம் என்ன பண்ணலாம்னா கிளவி வந்து போய்ட்டு வரலான்னு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளவி போய்ட்டுருப்போன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். கிளவியை காணோம். ஸோ இப்போ என்ன பண்ணலன்னா மேலே ஓடணும். கிளவி நீ இல்லை தானே? கன்ஃபார்மா? டெஃபினெட்லி அப்கோச். ஓகே நம்ம போய் ஃபஸ்ட்டு வெப்பன் கீ ஓப்பன் பண்ணோம். நம்ம ஒரு படா ப்ரோ பிளேயர் காட்டணும் கைஸ். அப்பப்போ நம்மள என்ன ஓட்ட அந்த கிளவி. இதுக்கப்புறம் நான் எவ்வளோ பேர் இது நான் போகிற வரைக்கும் கொஞ்சம் பயத்திலே இருக்கும், ஓப்பன் பண்ணி அந்த கன்று எடுக்கிற வரைக்கும். ஏன்னா சென்டரில் எக்கும் நம்மளுக்கு ஆஃப் பண்ணி எவனுக்குமே தெரியாது பாய். மாப்பிள்ள எடுத்துது இதுக்கு பின்னாடி பண்ணி நிற்கும். ஏன்னா கீழேருந்து வந்துச்சுன்னா வச்சிடலாம். ரைட்டா நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயருன்ட்டு ஸோ நீங்கள் யாருக்கும் தெரியாது. நான் வந்துட்டு ஒரு ஒன்ட்டா படா ப்ரோ பிளேயருங்க. இப்போ இருங்க எப்படி பட்டான்னுச்சுன்னா அப்படிதான் அடிப்பேன். நான் மோசமான பிளேயர், என்கிட்டலாம் நீ வச்சுக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம், கிருட்டுன்னு கீழே விடுவோம். போகிறா தம்பி, அது என்னமோ தூக்கி போட்டேன் தம்பி, அது தூக்கின்னு போய்ட்டு வெளியே போட்டு அப்படி இப்படி எதனா பண்ணி வேணும். சரி அப்படி இப்படி எதனா பண்ணணும். சரி ரைட்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் ஸ்கூட்டர் எடுத்து கீழே ஓடணும். இவனை தூக்கின்னு கிருட்டுன்னு கீழே போகிறோம். சரிங்களா? போகிறா தம்பி, எங்கண்ணா அந்த வெளியே இருக்கணும். உக்காரேன் ஓடுறாடேப்பா. நீ உசேன் நீ இப்படிலாம் போனால் வேலைக்கு போய்டும். இப்போலாம் போனால் அவள் தான் நீ போன மாதிரி தான் மேட்ச் எனக்கு முச்ச மாதிரி தான். பாட்டுவே போடணும் போல இது. இப்போ இங்கே தாண்டா இங்கே இருக்கும். எங்கடா காணும்? இதுதான் இதை வச்சுட்டு அட திருப்பு தம்பி. டைம் ஆகுதுப்பா, கொஞ்சம் ஸ்பீடாக திருவுப்பா. கிராணி சொத்தெல்லாம் கேட்க மாட்டாப்பா தம்பி, திருவுப்பா. தர்பூஷன் கொடுக்குறானுங்க இப்போ தான். ஏண்டாடி எந்த டைமில் எதை கொடுக்கணும்னு தெரியலடா உங்களுக்கு. விவசாயம் இல்லையாடா ரெண்டா பசங்களா? என்ன கொடுத்துக்கிறீங்க? பேட்லாக்கி சூப்பரு, தேவையானது தான். நைஸு, குட்டு, சூப்பரு. ஸோ நம்மளுக்கு இன்னும் என்ன தேவை? கோடு ஒன்று தேவை கைஸ். பற்றி இந்த கோடு எங்கன்னா பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஐயோ அந்த கோடு ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்னையா தேவை? என்ன தேவை? ஓப்பன் பண்ணிட்டு கீழே போயிடலாம். கீழே போயிட்டு கீழே ஒன்று ஓப்பன் பண்ணலாம். பேட்லாக்கிக்கான யூஸ் முடிஞ்சிச்சு. எதுக்கு நான் 2 ஒர்க்கும் ஒரே டைமில் பண்ணுறேன்னா, சப்போஸ் நம்மளுக்கு சடன் காருக்கான பொருள் கிடச்சிச்சுன்னா நம்ம கார் ஸ்கேப் பண்ணிடலாம். அதுக்கு தான் மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. ஸோ இதுக்கான கீ வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளுக்கு காருக்கான கீ வேலை ஒன்று இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேடம் வராங்கோ, அதாவது முக்கிய மந்திரி மேடம். இம்மா நேரம் 1 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டில் வேலை செஞ்சுட்டாங்கோ. ஸோ இப்போ தான் வந்துக்கிறாங்க, வெளியே ரிலீஸ் ஆகிக்கிறாங்க ஜெயிலேருந்து. ஸோ திருப்பி ஜெயிலுக்கு அனுப்பி வேண்டியதுக்கான டைம் வந்துடுச்சு. ஸோ அனுப்பி வைக்கலாமா? நிம்மதியாக சுதந்திரமாக அனுப்பி வைக்கலாம். எதுக்குன்னா இவங்களை அனுப்புறதுல ஒரு ஹாப்பினஸ் நிறைய பேருக்கு. அதோட டெஃபினெட்லி எனக்கு நிறைய ஹாப்பினஸ் இவங்களை வந்துட்டு சுதந்திரமாக அனுப்ப, அதாவது கொஞ்சம் தூக்கத்துக்கு அனுப்ப. ஸோ இப்போ என்ன போல கெத்தா எப்பா இந்த முள்ளு எறாடி தம்பி கெத்தா அப்படியே நாங்கள்லாம் அப்பயே ஒரு
எங்களுக்கெல்லாம் அப்பயே ஒரு பேம்பஸ் இருந்துச்சு. பேம்பஸ்னால் உனக்கு புரியாதுன்ற நான் போ போ உயிர் போ, உனக்கு சொன்னால் புரியாது. ஐயோ கீழே போதே. டேய் தம்பியா, கீழெல்லாம் போகக்கூடாது. டேய் கையில் வாடா. இப்போ மேலே போயிட்டு பேம்பஸ் தாரி அவ்வளோதான். என்ன பண்ணலான்னா, டேய் கிளவியே, ஏய் செத்தாலும் உயிர் எடுக்கிற ஒரே ஆள் நீ தான் ஏமா தாயே. இப்போ ஸ்கூட்டை எடுத்துக்கின்னு போயிட்டு இங்கே என்னத்தை தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே எங்கடா இருக்கும் அது? இதுக்கு பின்னாடி இருக்கும்ல. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? இதுக்கப்புறம் நம்மளுக்கு கார் காணிக்கி கிடச்சிச்சின்னா செம்மையாக இருக்கும் பாய். ரியலாகவே சொல்கிறேன்னா கார் காணிக்கெல்லாம் கிடச்சுன்னா வச்சு கார் காணிக்கின்ற என்னது இன்றைக்கி இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கொடுக்குறானுங்க. இது ஆப்பு வைக்க போகிறானுங்க. ரைட்டு டோர் காணிக்கி ஆப்பு இதுங்க போட்டு என்ன பண்ணலாம், சர்ன்னு போய்ட்டு அது ரிமோட் எடுத்துன்னு போய்ட்டு கோடு கிடச்சிச்சுன்னு போய் பார்ப்போம். கோடு கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு தேவை ஒரு சின்ன பொருள் மட்டும்தான். ஸோ அது கிடச்சிச்சான்னு பார்க்கணும். கார்னால் ரொம்ப கஷ்டங்க. இன்னும் நிறைய பொருள் தர்ற மாதிரி இருக்கும். கேள்வி வர்றதுக்கான டைம் வந்துடுச்சு. கோடு நினச்சேன் கோடு இதில் இருக்குன்ட்டு நாங்களாம் அப்பயே சிந்திப்போம், மூளையை ரொம்ப யோசிப்போம். ஸோ இது இப்படி வச்சுட்டு இது இப்படி போட்டு பொறா மாப்பிள்ளை கீழே அப்படின்ட்டு கிட்டுன்னு போகணும். பொரோட்டா மாதிரி இதை இப்படி தூக்கின்னு கிளவி அந்த சைடு இருந்து வருதுன்னு பார்க்கணும். இப்படி ஓடிடணும். ஒரே ஓட்டமாக ஓட்டு. உசேன் போல்ட் தம்பியை பார்த்துருப்பீங்களா? ஆனால் நீங்கள் தம்பி தான் பார்த்துருப்பீங்க. நான் அவங்க அண்ணன். ஸோ அவங்க அண்ணன் கூகுளில் போய் சர்ச் பண்ணாதீங்க, வராது. அப்படி இருந்தாங்கன்னா யாருன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நீ யார் ப்ரோ அப்படின்னு கேட்டினா, நான் ஒரு சின்ன பையன். அதாவது ஒரு லைக் ஒரு அது விட்டுருங்க. இப்போதைக்கு இந்த முனியம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியணும். முனியம்மா காணோம். ஏம்மா முனியம்மா எங்கச்சி பொக்குன்னு ஆயிடுச்சுடா அந்த மெசேஜ் வந்து. ஏன்டா சாமி உனக்கு இந்த டைமில் தான் வரணுமாடா, இந்த டைமில் தான் உனக்கு கக்கூஸ் வரணுமா அப்படின்ற மாதிரி ஒன்றத்தில் பொக்குன்னு ஆயிடுச்சு. இந்த முனியம்மா எந்த சைடு இருந்து வருவாங்க தெரியாது எனக்கே. ஏம்மா முனியம்மா, அம்மா இந்த 2-1ன்னு ஒரு கோடு ஒன்று வருமே கைஸ், அந்த கோடு யாருன்னா பார்த்தீங்க? அப்படியேங்கப்பா வராங்கடா முனியம்மாடி. அம்மா முனியம்மா உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிக்கிறேன் நான். அப்புறம் மீண்டும் வரலாமா? தப்பு இல்லை. இந்த மூஞ்சி பாருங்கள், நல்லா பாருங்கள். கொண்ட காரி வெண்டை பாப்பா ரொட்டக்கு சாப்பிட்டு எத்தனை அதை அப்புறம் கொண்டா நிற்போம். திருத்தனமாக திரும்பி ட்ராப் பண்ணுவோம். அப்படி போய்க்கிறாங்கோ. நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகேங்களா தம்பி? இப்போ தான் பொறுமையாக விளாடணும், ரொம்ப பொறுமையாடா. ஸ்க்ரூ டிரைவர் இதோட வேலை முடியுது. ஸ்க்ரூ டிரைவருக்கு ஒரு வேலையும் முன்னாடியே பார்த்து பண்ணுவாருங்க. அடப்போங்கடா, நினச்சேன்டா அந்த கார் காணிச்சு அந்த டோர் காணிக்கு ஒன்று கொடுக்க மாட்டீங்களா? என் மேலே உங்களுக்கு பாவம் இல்லையா? பாவம். இது ஒன்று கிடைக்குது, கண்ணுக்கான ஒரு சிங்கிள் பாட்டு. ஆமாம், இந்த கேள்வி எங்கன்னு போய்த்தாட. ஐயோ ஏம்மா தாயை எங்கம்மா இருப்ப நீ இந்த டைமில்? ஐயோ கேள்வி எங்கேருந்து வரும்னு தெரியலையே. ஓகே வரட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இங்கே கிளவி வந்துடுச்சு. ஸோ வந்து அப்படி எங்கே ஓடுது, குட்டு அப்படின்ட்டு. நான் தான் அவங்க தம்பின்ட்டு ஓடியா. நாங்களாம் அப்போ 2 நாளாக ஐயா என்னெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது சை அப்படின்ற மாதிரி ஆகிடுவோம் நான். ஸோ காருக்கான இந்த ஒரு பாட்டு கொடுத்துக்குறானுங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? இதெல்லாம் பண்ண வேண்டியது தான். அந்த நம்பர் 2 நம்பர் 1 ஒன்று வரும். ஸோ இப்போதைக்கு எனக்கு மேட்ச்சு ரொம்ப இழுத்துன்னு போய் விட்றானுங்கடா டே. ரைட்டு, இப்போ நான் இன்னொன்னா தேட ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கான கீ இன்னும் கிடைக்கல. ஓகே பார்ப்போம், இன்னும் நான் இடம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அது எனக்கு கிடைக்கலையே. இப்போ இவனுக்கு ஒரு கீ கொடுத்தானுங்க பார்த்தீங்களா? லைக் இந்த ஒரு கீ எங்கடாது, இந்த ஒரு கீ எத்தனை மணி நாங்கள் ஓப்பன் பண்ணால் எனக்கு அங்கே வேண்டியது அந்த 2 பொருள் இருக்காது. அது பேர் அந்த 2 திருப்புற மாதிரி ப்ளூ அண்ட் க்ரீன் இன்னும் ரெட்டில் ஏதோ ஒன்று வருமேப்பா. 2 வருமே, அந்த 2 எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே. கீழே எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். கீழே ஒன்று ஓப்பன் பண்ண வேண்டியது 2-1 அப்படின்ட்டு அது ஒரு டவுட். அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரில. ஏன்னா பார்த்தோன்னா மறக்காம கை வேற பிடிச்சிச்சுங்க ஒரு கை. ஓகே, தொண்டு வரல லைட்டாக பிடிச்சிக்கிச்சு. ரொம்ப நேரமாக ஒரே மாதிரி வச்சுருந்தேன்ல. ஸோ அதனால்
இப்போ எனக்கு டவுட் என்னன்னா லைக் இது ரெண்டு நான் எங்கேருந்து போய் தேடுவேன்? இவனுங்க மேட்சை ரொம்ப இழுத்துன்னு போகிறானுங்க பாய். இப்போ நான் எப்படி எந்த சைடு இருந்து வளருது? என்ன என் காலத்தில் பொண்ணும் புரியலையே. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இத்து போன ஐட்டமும் இல்லை. ஸோ கன்ஃபார்மு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா காக்காலேருந்து ஃபுட் எடுத்துட்டேன். ஓகே. ஸோ இது ஓப்பன் பண்ணி நம்பர் 1 ஓகே. இது ஒன்று கிடச்சிச்சு. ஓகே ஃபைன். ஸோ கீழேருந்து எடுத்துட்டேன். ஓகே ஆம்பர் வேஸ்ட்டு முடிஞ்சிச்சு அதுக்கான டைம். ஓகே நம்பர் 1 அதுவும் தெரிஞ்சிச்சு. எனக்கு நம்பர் 1 தான் இதை காத்துன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டாக இது இங்கே போட்டுடலாமா? இங்கே போடலாமா? அங்கே போடலாம். ஓகே இதை வந்துட்டு எடுத்து கரெக்டாக எங்கடா தம்பி இவனை தூக்கி இங்கே போட்டுடலாம். இங்கே போட்டு இங்கே ஒரு சேஃப் கீ இருந்துச்சுல்ல, இந்த கீயை தூக்கின்னு போட்டு கிளவி இங்கே வர வைப்போம். இங்கே வர வச்சுட்டு நம்ம கீழே போகலாம். ஓகேங்களா? கீழே போயிட்டு வரும்போது 2ல் போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு அதுதான் வேலை. ஏன்னா இப்போ கிளவி வந்துட்டு பின்னாடி போயிருப்பா. இப்போ அங்கே வரணும் எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு ஒரு நாள் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே கிளவி போயிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கையில். கிளவி போயிட்டுக்கிறா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரே குதியை குடிச்சிட்டு இப்போ எனக்கு தேவையானது என்னென்னா அந்த 2ல் நான் கேட்ட அந்த ஒரு க்ரீன் கலரில் ஏதோ இன்னொன்று இருக்குன்னு சொன்னல. இப்போ மேலே நம்மளுக்கு ஒன்று ரெட் கலரில் ஒன்று கிடச்சிச்சில்ல, நாகூரத்துன்னு போய்ட்டு ஒரு சேரு மாதிரி ஒரு இடத்துல போட்டல. ஸோ அதேமாரி இன்னொன்று கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். அது ஐயோ கிளவி போகும்போது தான் நான் வரணுமா? அடச்சட் கிளவி கத்திக்கின்னு ஓடுதா? ஏம்மா நீ நம்ம இவ்வளோ கொட்டுறமா இருக்க? ஒரே ஓட்டம் ஓடியாரா தம்பி? அதில் சூப்பரு. நம்பர் 1 இதே ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா இது தங்கு ஊதி விட்டுரும். ஸோ இப்படி மேலே போனோம். நம்பர் 2 ஐத்தினா என்ன ப்ரோ ஆகுனா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்பர் 2 ஐத்தினா என்ன ப்ரோ ஆகுன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. நீங்கள் கிராணி கேம் பிளே டெவலப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும், அதேமாதிரி ஒரு புக்கு ஒன்று போட்டு ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கோடு வருது அதுக்கு ஆப்போசிட் கோடு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்பர் 2 வந்தால் என்ன வரும் உங்களுக்கே தெரியும். இவனுக்கு இது கொடுத்தே ஆகணுமான்னு எனக்கு ஒன்று கன்ஃபார்மாக தெரியல. இதுக்கு கொடுத்தானுங்கன்னா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே இப்போ நான் அதுக்கு போனால் இப்போ எனக்கு நான் கறி எங்கே போகிறது இது எடுக்க? அது எனக்கு தெரியலையே. ஸ்கூட்ருக்குலாம் வேலை முடிச்சிச்சிங்களா? ஓப்பன் பண்ணிட்டுக்கிறேன். சரி சாப்டர் 2 போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போதைக்கு நான் என்ன எஸ்கேப் பண்ணோன்னு எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. நான் எப்போ வந்தாலும் இங்கே தாங்க சேஃபாக உட்காந்துருவேனே. ஏன்னா இது எனக்கு சேஃபாக எப்படி சொல்கிறது, கிளி வர கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தான். கிளி வந்துட்டா குட்டு 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 குட்டுன்னு ஓடுறா. கொண்டை காரு வெண்டை பாப்பா டம்பக்கன்ட்டு ஸோ வந்துடுச்சு. நம்ம இப்படியே விவசாயிட்டு ஒரே ஓட்ட தக்காளி ஓடுறா தம்பி கண்ணை மூடி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஓடிடணும். இப்படி வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்குதுங்க. அங்கே லாஸ்ட்டில் மேலே ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கணும். இது இல்லை இதுதான். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். நினச்சேன்டா டேய் டுமுக்கு 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 சும்மா சும்மா பன் சேஃபான ஒரு இடம்னா இது ஓப்பன் பண்ணிட்டு இப்படி போட்டுடலாம். கிளவி பார்த்துட்டா வரட்டும் பிரச்சனை இல்லை வரட்டும். அப்படியே வாயை பாருங்களோ, அப்படியே எதனா எடுத்து அந்த வாயிலே வச்சு சக்குன்னு குத்துணுங்க. நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது, கண்டதெல்லாம் கற்பனைன்னு நினச்சிக்கூடாது. பார்த்தீங்கன்னா கிளவி கீழே போட்டோம். நான் எதனா குச்சி சொன்னப்பா எப்பா கிளவி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே போகலாமா? பிடிச்சிடாதுல. என் சைடு போகணும் இல்லையா? கிளவி இந்த சைடு போயேன் தொலையன் நாய. ஒரு சைடு முடிவு எடுக்க கிளவி பார்த்துட்டா நினச்சேன் பார்க்கணுன்ட்டு தான் நினச்சி வெயிட் பண்ணேன். ஸோ இதை எடுத்துகிட்டு கிளவி இங்கே வரான். வாடிங்கோ அப்போ அதிக வாணி வா ஒன்றை தான் எதிர்பார்த்தேன். எங்கடா கிளவி வைக்கணும்? இங்கே தான்டா இங்கே போணுச்சு. இந்த சைடு வா பைத்தியம். உங்க அப்பனும் அதிக்க டேய் உன்னை இந்த சைடு வாடா, அங்கே போய் மூச்சு ஏற்றினுக்கிறியா நீ? மூச்சு கொளுத்து விட்டுருவோம் ஒன்று. அடங்கோ அப்பனும் அதிக்க டேய் எங்கள் ஸ்ட்ரைட்டாக போனோம். அடே தம்பி ரோட மறந்துட்டியாப்பா.
போட்டு ஒரு சின்ன லாஸ்ட் இங்கே கீழே முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்குது. இங்கே வந்துட்டு ஆண்டி பார்ப்பீங்க. இப்போ ஆண்டி வருவாங்க இங்கே நம்மளுடைய மேல் வீட்டு ஆண்டி வருவாங்க. அது மேல் வீடு, இது சின்ன வீடு. இல்லை அது மேல் வீடு கீழ் வீடு, சாரி பா. அகைன் சுண்டு வரல் பிடிச்சிக்கிச்சிங்க. அது ஒரே மாதிரி அவங்க பிடிச்சிக்கிச்சுன்னு இல்லை, ஃபோனை ஒரே மாதிரி பிடிச்சுங்கிறல. அதுக்கு எனக்கு அது அப்படியே போடலான்னு நினைக்கிறேன். வந்துட்டேன். இங்கே எதுக்கு ப்ரோ வந்தேன்னா இதை போட்டேன் தெரியுமா, இது எத்தனை ஓடுறதுக்கு தான். அவ்வளோதான். இங்கே மேலே இங்கேக்கான வேலையே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒரே குதிச்சுட்டு போக வேண்டியது தான். கிளவி இங்கே வராதான்னா என்ன பண்ணலாம், இதெல்லாம் எத்தனை போய்ட்டு ஒரு இடத்துல போட்டுடலாம். ஓகேங்களா, ஒரு ஆள் சேத்துல போடுறதுன்றதுனால சவுண்ட் வரலையாண்ணா. இதெல்லாம் எத்தனை போய்ட்டு ஒரு இடத்துல வச்சிடலாம். ஓகே, இதெல்லாம் இங்கே வச்சுட்டு கன்று எடுத்துன்னு வந்துடலாம். ஃபஸ்ட்டு போய்ட்டு கன்று ரெடி பண்ணணும். நல்ல வேலை அங்கே யோசனை பண்ணி அந்த இடத்துக்கு போனேன். இல்லை போகாமல் இருந்ததுன்னா எங்களை கடைசி வரைக்கும் கன்று நான் தேனுங்க வந்திருப்பேன். நிறைய விஷயம் தேனுங்க வந்திருப்பேன். ஸோ நான் என்னடா இது. ஓகே, நான் கன்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நான் எதிர்த்து வந்து ஓப்பன் பண்ண பார்த்தா இங்கே மீட் இருந்துச்சு. மீட் எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ கன்று ரெடி பண்ணிட்டேன். நான் ஏன் இதெல்லாம் காட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷங்க. நான் ஏன் இதை காட்டலைன்னா வீடு ஆல்ரெடி பெருசாகினே போயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் இது காட்டல. இப்போ பார்க்குறேன், ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. கிளவி இன்னும் சுடலாம் இல்லைங்க. கிளவி ஏதோ தெரிந்து வரா. ஏய் கிளவி பாருண்ணே. ஸோ பார்த்தீங்கன்னா சுடலாம் இல்லை, கன்று ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு அதை எடுத்துன்னு போய் வச்சிடலாம். அதில் ஓப்பன் பண்ணிட்டு டேரெக்டாக கன்று எடுத்துன்னு போய் சுட்டு அதை அப்படியே காட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு வச்சா பார்த்தா பக்கத்தில் பீஃப் அதுக்கு தேவையான அந்த ஃபுட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே, ஃபுட்டு இங்கே இருக்குது அப்படின்ட்டு ஃபுட்டு எடுத்துகிட்டு அப்படி போய்ட்டு பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஃபுட்டெல்லாம் தனியெல்லாம் தரலங்க. நான் போய்ட்டு அதிலே தான் போயிருந்துச்சு. அது பக்கத்தில் ஒரு ரூம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்குள்ள நம்ம போவே இல்லை. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, சவுண்டு கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுட்டேன். இப்போ தான் எனக்கே தெரிஞ்சு சவுண்டு ஃபுல்லாக வச்சுருப்பேன் அப்படின்ட்டு. ஐயோ இது எப்படி சொல்கிறது, புல்லோட் எடுக்கலையா. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொன்னத்தில் பொக்குன்னு ஆயிடுச்சு. ஓகே, என்ன ஆச்சு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு க்ளீனாக சொல்கிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் என்ன பண்ணேன், கன்னில் ரெடி பண்ணிட்டு அப்பயே சொன்னேன் உங்களுக்கு க்ளீனாக கேட்டுச்சா இல்லைன்னு தெரியல. கன்னில் ரெடி பண்ணிட்டு கீ எடுத்துன்னு போய் வச்சிடலாம். அப்படி கீ வச்சுட்டு கன்று எடுத்துன்னு போய் ஓப்பன் பண்ணுறதை காட்டலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்த்தா ஓப்பன் பண்ணுறேன், லைக் எப்படி கீ எடுத்துன்னு போய் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தா பக்கத்தில் அந்த இது இருக்குது. சரி வந்துட்டோம், இங்கே இருக்குதுடே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே அப்படின்ட்டு நானும் சரி இங்கே தானே இருந்துச்சு, சரி ஓகே அப்புறம் நான் வேறு எதுக்கு தேடணும் அப்படின்ட்டு இங்கே எடுத்துன்னு போயிட்டாங்க. இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நான் தேவைன்னா எனக்கு கீ தான். இப்போ நான் அந்த கீ அங்கே போயிடுப்பேன், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே ஃபைன். ஸோ இப்போதைக்கு எனக்கு அந்த ஒரு கீ தேவையே. இப்போ என்னால் அந்த ஒரு எஸ்கேப் பண்ண முடியாதான் நாங்கள் சொல்கிறீங்க. இது என்னங்க புதுசாகுது, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லாமே எடுத்தாச்சு, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே இங்கே ஒன்று ஓகே கைஸ். அப்படின்னா கண்ணு முன்னாடியே வச்சு தேர்ந்துக்கிறான் அப்படின்னா மணரம் ஆடு அங்கே அப்பனா ஓகே கைஸ். அப்படின்னா ஃபைனலி டோர் எஸ்கேப் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேலை செட்டு என்னமோ வருது. ஸோ ஜெயிக்க போகிறல அதுதான், அது கன்ஃபார்ம் தெரில எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அதில் தான் டோருக்கு அணைக்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சுண்டு வரல வந்துட்டு ஒரே மாதிரியே வச்சுன்னுக்கிறல, அது ஒரு மாதிரி இதாக எடுத்துங்க. இது ஒரு மாதிரி இருக்குது. கை அப்படியே பிடிச்சி நின்ற போதுறாப்பா சாமி. வெளிக்குது பாய், வெளிக்குதே. ஓகே கீஸ் அப்படியே வந்தாச்சு. கீஸ் முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் ஏன் அந்த ஒரு இடத்த மட்டும் நான் காட்டலை அப்படின்னா, வீடு ஆல்ரெடி 31 நிமிஷத்துக்கு வந்துட்டுக்குது. இதுக்கப்புறம் நான் இன்னும் எடுத்தேன்னா எடிட்டிங் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றதுக்கோசரம் நான் இது பண்ணிட்டேன். ஸோ மன்னிச்சுங்கோ, ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்களா? சரி அவங்க ப்ளஸ் மன்னிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டு, அதாவது நான் அதை தாங்க அந்த ஒரு இதை தான் நான் மிஸ் பண்ணிட்டேன்.
ஓகே மன்னிச்சிடுங்க. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம் ஃபைனலி. ஸோ அப்பயே கன் எடுத்து நிற்கிறோம் பார்த்தா எனக்கு பேச்சே வரல, பொக்குன்னு ஆயிடுச்சு கொன்னத்தில். ஆஹா முடிஞ்சிச்சுலாம் நினைக்கிறேன் மனசுக்குள்ள, அடி வாங்கிட்டுண்டா அப்படின்ட்டு. மாஸ்டர் கீ கிளவிக்கு ரிவார்டு கொடுத்துட்டு போகலாமா கைஸ், இல்லை ரிவார்டு கொடுத்துட்டு வரலாமா? ஸோ என்ன பண்ணலான்னா போகிறதுக்கு முன்னாடி ஆசை தீர அடி அடின்னு அடிக்க போகிறோம். என்ன ஒரு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆசை தீர அடி அடின்னு அடிக்க போகிறோம். கண்டு ஒரே சுட்ட மனசு கேட்கல எனக்கு. ஐயா சார்ஜர் வரலங்குது, பேஜாராகுதாம்மா. கண்ணுக்கான துப்பாக்கி எங்கே போட்டேன் அப்படிங்குது. இவர் இங்கே போட்டுடலாம். இங்கே போட்டு ஆண்டி எங்கிறாங்க, ஆண்டி பக்கத்து வீட்டு ஆண்டி थोड़ा गल को होगी ऊपर आओ ना, तुमको गिफ्ट है मैं दे तुम தூக்கி நம்மளே போகும் தோத்தி. ஐயோ ஜஸ்ட் மிஸ் கிளவிய நெருக்கியே என்னை என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினேன். ஓடு ஓடு இருக்கிற மொத்த புல்லட்டு காலி பண்ணுறேன் பாரு. ஓடு இந்த வச்சு நொறுக்கிறேன் பாரு. இப்போ பாரு தலையில அடிக்கிறேன். நாங்கள் அப்பயே தலை ஆடலாம், உனக்கு தலை ஆடலாம், அந்த தலை ஆடக்கூடாது. தலை எப்படி ஆடலாம்? இங்கேருந்து கிளவிய தள்ளி விட்டுலாம் சாவடிக்க போகிறேங்க. ஐயோ கிளவி சாவுதே, டி இரு ஏமா தாய அப்படிங்க வச்சு ஒரே சூடு அவ்வளோதான். கிளவி அவ்வளோதான். ஓடு நிற்காது, ஓடு போயிட்டு வரட்டானு. கரெக்டாக இருந்தால் பொரோட்டா சரியா, கரெக்டாக இருந்தால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கின்னு வருவோம் பொரோட்டா. ப்ரெஷ்ஷும் பேஸ்ட் வாங்கின்னு வரேன். ஓகே எஸ் ரைட் கைஸ். இது வரைக்கும் யாருன்னா ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட் டைம் விளாடி ஒரு டைம் கூட சாவாமல் ஜெயிச்சிருப்பாங்களா? நான் ஜெயிச்சிருக்கேன். ஸோ ஜெயிச்சிருப்பாங்க, இன்னும் நிறைய பேர் லாக்குறாங்க. ஐயோ ஆனால் வெறும் யூடியூப்லேயே பார்த்து கற்றுன்னு வந்துக்கிறேன். எவ்வளோ திருத்தியும் எவ்வளோ பயத்தை உள்ள அடக்கி வச்சுருந்துருப்பான். இப்போ யோசிச்சு பாருங்கள், கத்தாமல் பயத்தெல்லாம் உள்ள அடக்கி வச்சுன்னு பேசிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஃபன் இருக்கணுமேன்ட்டு. ஸோ முடிஞ்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லிங் தட்டுட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஃபன் கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் மைன்கிராஃப்ட் சாப்டர் 1 சாப்டர் 2. ஸோ இதுவே வந்துட்டு கிராணி சாப்டர் 2 போகலாமா அப்படிலாம் சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தட்டுட்ருக்கேன். லெவல் டாட்டா சரி பண்ணதுக்கு லெவல் டாட்டா பை கைஸ்.